வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜனனி. राजकुमारी भवानी पंचमी परमेश्वरी वेंडु वरम दर जगजननी सुगवाणी कल्याणी जगजननी கருமாரி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை வாரி கருமாரி அசிந்துருக்கும் மனதில் எல்லாம் இசிந்து வரும் மகமாய் தஞ்சமென்றால் தஞ்சனகே சரணமென்றால் சமயபுரம் கல் கொடுப்பால் கண்ணபுரம் கை கொடுப்பால் அன்னையவள் சிறுபினிலே முத்துதிரும் தேவி என்றால் வாழ்வுயரும் நெருங்காதார் வேணி எல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை வாரி கருமாறி அசித்துருக்கும் மனதிலெல்லாம் இசைந்து வரும் மகமாய் மகமாயி நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா அத்தமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அத்தமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தாரையா நாட்டுக்கு தமிழ் நாட்டுக்கு கலை சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சிறுதிருத்த கோமாளி வந்தேனுங்க போடு சிரிக்க வைக்க நாட்டில் செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தாரையா சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுதிருத்த கோமாளி வந்தேனுங்க நாகரிக கோமாளி வந்தேனுங்க
ஆட்டமாடி பாட்டு பாடி வந்தேனுங்க முருகா எல்லாமல்ல இறைவனுக்கும் பகலிலே உதிர்க்கின்ற கதிரவனுக்கும் இரவு உதிர்க்கின்ற வெண்ணிலவுக்கும் மதம் அண்ணே பேச கம்மி பண்ணி சார் போயிங்க எல்லாமல்ல இறைவனுக்கும் பகலிலே உதிர்க்கின்ற கதிரவனுக்கும் இரவு உதிர்க்கின்ற வெண்ணிலவுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்று ஆளர்கின்ற தாய்குலத்தின் தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நற்பணம் என்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை சீரும் சிறப்புமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் ஐயா அவர்களுக்கும் மற்ற நாடகத்துக்கான வருகின்றிருக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலை குழுவினர்கள் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளர் கரம்பங்குடியை சேர்ந்த அருமையனார் உயர் திரு டி பாஸ்கர் நாடக கலைக்குழு சார்பாக முதற்க நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இனிதான முறையில் நாடகத்தை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம் இசை தட்டும் முழக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரியா 11 மணிக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். காரணம் என்னன்னா நாங்கள் வந்துட்டோம் 8:45. நமக்கு வர வேண்டிய ஜாமான்லாம் சீக்கிரம் வந்துருந்துச்சுன்னா 10 மணிக்கெல்லாம் நான் வெளில வந்திருப்பேன். இப்போ விறுவிறுன்னு எல்லாமே வந்துச்சு. டக்குன்னு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அருமையான ரசிகர்கள் உள்ள பகுதி நம்ம பகுதி. இந்த பகுதியில் எத்தனை நாடகங்கள் நடத்தினாலும் சிறந்த ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரசிப்பு மிக்க பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான முறையில் இந்த நாடகம் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஆத்தா பத்திரகாளி அம்மனை வேண்டி விட்டு மற்ற விஷயங்களை ஆரம்பிப்போம். விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. உணர்வின்றி கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்காலம் நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வருங்காலம் நமக்கு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. பாட்டிடும் பசியோடு கண்ணு முழிச்சோம், பாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமரை பூ போல அகமலரும் தாயோட நிலப்போட கையில இருக்கு வேலை அது கண்டிட பண்டிகை நாள நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்துருநாள படத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது எனக்காரே மனசுக்கு தான் பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழக வீட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. ஓடிடு நதி போல மனசு இருந்தா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செலுத்திருக்கும். ஊருல உன் போல உள்ள வருமா? பேருல உன் பேர சொல்ல வருமா? சுத்துறதாரு அட நித்தமும் அழுவதாரு உத்தமும் முத்திரையாரு அட இன்னமும் நினைக்கிறாரு. பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே நேர் செல்லும் ஒரு பிள்ளை நீதானே பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழக வீட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. ஹலோ சபாய்பட்டியில் அமர்ந்து அருள்பாலித்தோறும் அருள்மகிழ்ச்சி அடைக்கலம் காத்த ஐயனார் ஆலய ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை 7ஆம் நாள் தென்தெரு மண்டகவடியை முன்னிட்டு ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி 8/4/2025 செவ்வாய்க்கிழமை இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது கோயில் முன்பாக அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கலையரங்கில் நாடக அமைப்பாளர் உயர் திரு டி பாஸ்கர் நாடக கலைக்குழு சார்பாக நடத்தப்படும் நாடகமாக வேடம் தேடியது மானாமங்கையா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி வாக்கு சூடி வரும் மதிப்பிற்கு வாக்குரிய அருமையினால் எங்களது மன்னார்குடியை சேர்ந்த என்என் விவேக் அவர்கள் உங்கள் முன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு
அதற்கும் அடுத்தபடியாக கானக்குயில் கவிக்குயில் சிறப்போர் அரசி பாட்டுக்கு இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கு பாட்டு பிறந்ததா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் அண்ணே விசிலிங்க வராம பாருண்ணே. பேச பேச அது வேற சைடில் நான் என்னன்னே பண்றது. கானக்குயில் கவிக்குயில் அருமை சகோதரி எங்களது மதுரையை சேர்ந்த ஆர்கே தேன்மொழி அவர்கள் வள்ளி நாயகமாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இணையாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த காத்து கொண்டிருக்கும் கானப்பிரியர் கழகப்பிரியர் சொற்போர் அரசு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று கவர்ந்து இழுக்கக்கூடிய அருமை மாமா எங்களது மதுரையை சேர்ந்த MC படையப்பா அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தில் கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அச்சதை போடுறதுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மதனு? என்ன நாடகத்துல அதாவது கல்யாணத்துல மங்களவாத்தியம் ரொம்ப முக்கியம். மங்களவாத்தியம் இல்லாம கல்யாணம் நடந்தது கல்யாணமாயா? இன்னைக்கெல்லாம் அப்படியா கல்யாணம் நடக்குது? பையனும் பொண்ணும் கூட்டிட்டு போறாங்க, பைகளை கூட்டிட்டு போயிட்டு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு பிறகு தான் கல்யாணம்னு இந்த காலத்துல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி வள்ளிக்கும் முருகனுக்கும் சிறப்பான ஒரு திருமணத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் நடத்த காத்து கொண்டிருக்கும் சிறந்த ஒரு மங்கள வாத்தியமாக விளங்கி கொண்டிருக்கும் ஹார்மோனிய கலைஞர் சார்மணி சக்கரவர்த்தி அருமையானார் எங்களது மதுரை அருகாமையில் உள்ள பார்த்திபனூர் கள்ளிக்குடியை சேர்ந்த VM சீமான் அவர்கள் உங்கள் முன் ஹார்மோனியம் மின்பாட்டை இசைப்பார். எனக்கும் இடம் உண்டு, எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன், கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினமும் பூத்திடும் யாட மலர்களுடன் சிறு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. இப்படி வாசித்தா தானே நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் வாசிக்கிறீங்க அருமையான ஒரு வாசிப்பா, அருமையான ஒரு பாடல். அண்ணே சீமானண்ணே, இப்பெல்லாம் பாட்டெலாம் கேட்டு எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பாட்டு கேட்டால் தானே மனசுக்கும் ஒரு இனிமையாக இருக்குது. அதற்கு மறுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் மிருதங்கம் டோலகேசை காத்து கொண்டிருக்கும் மிருதங்க வித்வான் மதிப்புக்கு பாசக்குரிய எங்களது அருமையம்மா உங்களது மதுரை VM சிங்கத்துறை அவர்கள் மிருதங்கம் டோலகே இசைப்பார். சிறப்பான முறையில் உங்கள் முன் ஆல்ரவுண்டை காத்து கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எனது அருமை உடன்பிறவா சகோதரர் உங்கள் மதுரையை சேர்ந்த மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்.
எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் வழங்கி கொண்டிருக்கும் தாளத்தை சேர்ப்பவர் அருமையப்பா எங்களது மதுரை எம்.எஸ். முத்துராஜ் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். அவ்வளோதான் வேலை முடிச்சு. சிறந்த ஒரு ஏன்னா நாடகத்திற்கு அதற்கு மறுத்தபடியாக சிறப்பான முறையில் இங்கு வண்ண திரையரங்கம் அமைத்து கொடுத்திருக்கும். சிறந்த ஒரு வண்ண திரையரங்கம் நமது பெருமாநாடுவை சிறந்த பிடாரி அம்மன் சிங்கமணி உரிமையாளர் அருமையப்பா மைனா அவர்களுக்கும் பணிபுரிந்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு மிகவும் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு ஒளி ஸ்தாபனம் எங்களது திருவோணம் குமார் ஆடியோஸ். குமார் 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 ஏன்னா அவங்களே நம்ம குறை சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா நம்மலாம் வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஜாமானையும் ரெடி பண்ணி அங்கிட்ட இங்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகுடு பாருங்க கொடியில் எவ்வளோ துணியை காய போட்டிருக்காங்கன்னு. கலர் கலராக காயுதேப்பா. லைட்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாம் இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு நாடகத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 நாள் வரையும் இருந்து சாமான்லாம் டாடா ஐஸில் ஏற்றிட்டு அவங்க கிளம்பணும். இவ்வளோ வேலை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வேலையிலேயே சிரமமான வேலைகள் எத்தனை வேலைகள் இருந்தாலும் டிரைவர் வேலை ரொம்ப சிரமம். அது ரொம்ப ஏன்னா 8th வரவன் எப்படி வராங்கன்னே தெரியாது. தெளிவாக கொண்டு போய் 10 பேரோட உசுரை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு டிரைவர்கிட்ட இருக்குது. அப்போ டிரைவர் வேலை ரொம்ப சிரமமான வேலை. அதை தாண்டி ஒரு சிரமமான வேலை என்னைய பொறுத்த கேட்டிங்கன்னா இந்த கரண்டில் வேலை பார்க்குறது. ஏன்னா உலகத்திலே பாருங்கள் கலப்படம் இல்லாத எத்தனையோ விஷயம். இன்றைக்கி பாலில் கலப்படம், பருப்பில் கலப்படம், சாப்பிட்ற சாப்பாட்டில் கலப்படம், எதில் 18-48 வரையும் கலப்படம் தான். 18-48 புரியலையே, அது ஒரு நம்பர்னே. எல்லாத்துலேயும் கலப்படம். ஆனால் இன்றைக்கி கலப்படம் இல்லாத ஒரு விஷயம் எதுன்னா இந்த கரண்டில் கலப்படம் கிடையாது. இப்படிப்பட்ட கலப்படம் இல்லாத ஒரு சிறந்த ஒரு தொழிலை பண்ணிகிட்டு இருக்க அண்ணன் குமார் ஆடியோ உரிமையாளர் அவர்களுக்கு அண்ணே விடு ஃப்ரீயாக இருங்க, சிரிச்சிட்டே உட்காருங்க, ஜாலியாக நம்ம நாடகம் விடுகிற வரையும் 8 மணி நேரம் நீங்கள் புருஷன் நாங்கள் பொண்டாட்டி. யார் புருஷன் யார் பொண்டாட்டி அப்படி இருக்க வேணாமா? நீ பொண்டாட்டி சொல்லி ஏங்க நம்ம 10 அவருக்கு அண்ணன் தம்பி அப்படி வந்துட்டீங்களா? சரி விடுங்க. அப்படி நம்ம சொந்த பந்தமாக இருக்கணும். சிறந்த ஒரு ஒளி ஸ்தாபனம். பேஸுக்கு மாற்றிட்டேனே, பேச்சு வாக்கில் கை அங்கிட்டு போயிடுச்சுனே. ஹலோ சார்பு வச்சு ஹலோ அப்படியே இருக்கட்டும். ஆமாம் எடுத்து அதோட வாய் இப்போ திறக்கவே கூடாது. நன்றி. இதெல்லாம் விட சிறப்பான ஒரு விஷயம், இன்றைக்கு விபத்து அதிகமாக நடக்கக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு. இந்திய நாட்டிலே தமிழ் மாநிலம் தான் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது. காரணம் என்னென்னா இன்றைக்கி தண்ணியை ஓட்ட வண்டியை ஓட்டுறவங்களோட இந்த செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. தயவு செய்து செல்ஃபோன் பேசிக்கிட்டுலாம் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா இன்றைக்கி புதுக்கோட்டையிலேருந்து நம்ம ஊருக்கு வர வழியில் ஒரு மிகப்பெரிய விபத்து, ஒரு பஸ்ஸே கவுந்து போயிடுச்சு. என்ன காரணம்னா ஒரு பொம்பளை புள்ள ஃபோன் பேசிக்கிட்டு வண்டியில் ஏறினோடனே பாருங்கள் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சு. அந்த புள்ள டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் போய் நின்னோடனே பேசாமல் உட்காந்துருந்ததுன்னா டிரைவர் பேசாமல் வந்திருப்பார். ஒருத்தவங்க வேலை செய்யும் போது அந்த வேலைக்கு இடையூறு பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அந்த வேலை பார்க்குறவங்களோட கவனம் திசை திரும்பிடும். ஏன்னா உண்மை தானே? இப்போ வண்டி டிரைவர் வண்டி ஓட்டுறாருன்னா அவர்கிட்ட போய் தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தொணன்னு பேசினோம்னா அவருக்கு கவனம் திசை மாதிரி வண்டி. இந்த புள்ள என்ன பண்ணுச்சு, இந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட பேசுனுச்சு. ஒரே வார்த்தை தான், இந்த ஃபோனை கொடுங்களேன். இந்தாங்க. ஃபோனை அடித்த உடனே டிரைவர் பாவம் உயிரை பணைய வச்சு வண்டியை 10ல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பயங்கர ஸ்பீடு 10ல் போயிட்டு இருக்கு வண்டி. வேகமாக இருக்குங்களா? செம்ம வேகம். கவர்மெண்ட் பஸ் இல்லை, பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த புள்ள அவங்க அப்பாட்ட பேசுது. எப்படி தெரியுமா பேசுது? ஃபோன் எடுத்துட்டு அப்படின்னு இப்படின்னாரு, புளிய மரத்தில் ஏற்றிட்டாரு. 2 வார்த்தை தான். ஹலோ அப்பா என்னப்பான்னு கேட்டிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த புள்ள பதறி அவரையும் பதட்டத்துக்கு உண்டாக்கி கொண்டு போய் குத்தினோன்னே ஆம்புலன்ஸ் வந்து ஆளுகளை பூரா அள்ளிட்டு போயிடுச்சு. திருப்பி அந்த பிள்ளைக்கு இன்னொரு ஃபோன் வந்து அவங்க அப்பாட்ட பேசின பிள்ளைக்கு காதலன் பேசுகிறாப்புல. காதலன்ட்ட எப்படி தெரியுமா பேசுது? சும்மா இருங்க, அப்படிலாம் பேசுங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, முட்டமெல்லாம் கேட்காது, இந்த நேரத்தில் முட்டமெல்லாம் கொடுக்க முடியாது. இது போட்டு நக்குனதில் நக்கியாவானே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கெல்லாம் காலங்கள் போயிட்டுருக்கு. பொம்பளை பிள்ளைய கையிலன்னா செல்ஃபோன் வாங்கித்தாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைய கையில் வாங்கி கொடுக்காது. ஏன்னா பிள்ளைகள்லாம் படித்தா தான் இந்த காலத்தில் மதிப்பு. இந்த பையில தான் உட்காந்து பார்க்குறாங்க, என்னடா வந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பாட்டை கிட்ட போட்டாங்கன்னா நான் நல்லாயிருக்கும். என்னடா உண்மை தானே? பார்த்தீங்க, அவங்க எதிர்பார்ப்பு வேறு. நாடகக்காரங்க வந்துட்டாங்களே, பழைய பாட்டாக பாடிக்கிட்டு இருக்காங்களே, புதுசு ஒரு 2 பாட்டு போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே. தம்பி அண்ணன் உனக்காக ஒரு 2 பாட்டு பாடுறேன், கேட்குறியா? என்னடா வேணான்னு கெஞ்சிறேன். அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு, நீலாம் பாடி தொலைஞ்சிடாதரான்னு. ஏன்னா காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு. அதை தாண்டி அழியாத கலை, இந்த நாடகக்கலை வைத்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்க அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அதற்கும் அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு மிகவும் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அண்ணே சீமான் அண்ணே எல்லாரும் பேரும் சொல்லிட்டேன்ல. இப்போ முக்கியமான விவரம் சொல்ல போகிறேன். நாடகத்தோட தூணு
அவங்க இல்லைன்னா நாடகம் இருக்குமா? ஏன் அப்படி சொல்றீங்க? இருக்காது. முக்கியமான ஆள் யார்? என்னங்க நீங்கள் வேற, சங்கத்துக்கு 4-5 பேர் இருக்கிறது அவங்க மட்டும்தான். மற்ற சங்கத்தில் எல்லாருமே நிறையா இருக்கிறோம். சரி, சங்கத்துக்கு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க தான். யாரு? வேற யாரு? டான்ஸுக்கார பிள்ளை தான். அது இருந்தால் தானங்க நாடகம் நல்லா இருக்கு. சலங்க கேட்குதா? கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிங்கார சிட்டு, திருப்பதி லட்டு, வந்திருக்க சுமதிக்கு எவ்வளவு துட்டு கூட்டு போறவங்க கொடுக்கலாம். உங்கள் கரூர் சுமதி அவர்கள் டான்ஸ் டான்ஸ். துள்ளுவதோ இளமை, பேசுவதோ தனிமை. துள்ளுவதோ இளமை, பேசுவதோ தனிமை. அள்ளுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. பேசுவதோ தனிமை, அள்ளுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. நன்றி நன்றி நன்றி. அதற்கும் அடுத்தபடியாக சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கூப்பிட்ட குரல் கூடிய ஒரு நல்லவர் உள்ளவர், நாணயம் உள்ளவர், சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் என்று பெயரையும் புகழையும் பெற்று வரும் மதிப்பெண் பாஸ்கரிய அருமையினார் எங்களது கரம்பங்குடியை சேர்ந்த திரு டி பாஸ்கர் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் சிறந்த ஒரு இசைக்கலைஞர்களையும் கொண்டு சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி தருவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெறும். மற்றும் பங்குனி மாதம் 25ஆம் தேதி 8/4/2025 செவ்வாய் இரவு கரம்பங்குடி SPS ஃபயர் ஒர்க்ஸின் விண் அதிரும் மாபெரும் வானவேடிக்கை சிறப்பான முறையில் நடைபெற்றது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்துக்கான வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு தென் தெரு பிள்ளைமார்கள், நாட்டார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை சிறப்பான முறையில் எங்களை யூடியூப் கவரை செய்து கொண்டிருக்கும் சிறந்த ஒரு வீடியோ ஒளிப்பதிவாளர் அருமையனார் எங்களது மாயக்குளத்தை சேர்ந்த மாதவன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து மற்ற வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்களெல்லாம் இந்த வள்ளி திருமண நாடகம் மட்டுமல்ல, எங்களை போன்ற 10 நடிகர்களை பார்க்குறாங்கன்னா யூடியூப் சேனல் தான். அதுக்கு எங்களை போல் நடிகர்லாம் நிறைய பேர் பேட்டி எடுத்துலாம் அண்ணன் போட்டிருக்காரு. நன்றி நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நடிகர்களை வெளில தள்ளணும். அதுக்கு முன்னாடி போகிறப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, மற்ற ஊருக்கெல்லாம் போனோம்னா எங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு நேரம் கிடைக்காது. ஆனால் காரணம் என்னன்னா, அந்தளவுக்கு வெளியில் ரசிகர்கள் ஒரு 10 பேர் 20 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதிக ரசிகர்கள் உள்ள பகுதி நம்ம கரம்பங்குடி பகுதியில். இந்த பகுதி எந்த பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் நாடகத்துக்குன்னே ஒரு தனி ரசிகர்கள். அது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துச்சு, கூட்டம் கட்டிட்டு ஏறுனுச்சு. அதை தாண்டி நடிகர்கள் நாடகத்துக்குன்னே தனியாக ரசிகர்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அனைவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கை தட்டலாம். ஏன்னா உங்களுடைய ரசிப்புத்தன்மை இருக்கிறனால தான் நாங்கள் 10 நடிகர்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் போகிறப்ப சொல்லிட்டு போகிறேன். இந்த வண்டி வாகனம்லாம் நிறைய இப்போ பெருகி போயிடுச்சு. முதல்ல எல்லாம் வீட்டுக்கு ஒரு கார் நின்னாவே அதிசயமாக பார்த்தாங்க. அதை விட சைக்கிள் நின்னா இன்னும் அதிசயமாக. சைக்கிள் பாருங்க, சைக்கிள் நின்றுச்சுன்னா அதிசயம். அதை தாண்டி பைக் நின்றுச்சுன்னா அதை விட அதிசயம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு கார் நின்றுச்சுன்னா அதிசயம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் நின்றுச்சுனாவே அதிசயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நாகரிக வளர்ச்சி அதிகமாக போயிட்டு இருக்கு. வண்டி வாகனம் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வண்டி இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி விட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு அவதாரம்னு ஒன்று கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஒன்று தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டுறது, இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டுறது. 11,500 அவதாரமா? சரி, இதெல்லாம் பெரிய விஷயம்னா 18 வயசுக்கு கீழே உள்ள பயலுங்க வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பெத்தவங்களை 25,000 ரூபா பணத்தை அவதாரமாக கட்ட வைக்கிறாங்க.
இந்த வண்டியில் போகிறப்ப அதற்குண்டான ஆவணங்களை சரியான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை ஒரு அனுபவமான ஒரு கதை ஒன்று நடந்துச்சு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு 4 பேர் வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா பையன் காரை ஓட்டிட்டு போகிறான், பின்னாடி காது கேட்காத தாத்தா. சரி, மொத்தம் 4 பேர் காரில் போயிட்டு இருக்காங்க. வண்டி பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 10 கிலோமீட்டரில் காவல்துறை அதிகாரிகள்லாம் வரிசையாக நின்றுக்கிட்டு வண்டியை மறித்து நிப்பாட்டிட்டாங்க. சரி, வண்டியை ஓட்டிட்டு பையனுக்கு பயம் வந்துருச்சு. யாரால இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல, போலீஸை பார்த்த உடனே இவன் பயந்துக்கிட்டே வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். அங்கேருந்து அதிகாரி வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இறங்கி வந்து தம்பி வண்டியை விட்டு இறங்கணுன்னா இவன் பயந்துக்கிட்டே இறங்குறான். யாரு வண்டியை ஓட்டிட்டு போனா பையன். பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா பதட்டத்தோட உட்காந்துருக்காங்க. ஆகா போலீஸ்காரவங்க நிற்கிறாங்களே, பையன் எதுவும் கேள்வி கேட்குறாங்களே, என்ன இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இவன் அப்படியே பயந்துக்கிட்டே சார் சொல்லுங்க சார்னு இறங்கணுன்னே அதிகாரி ஐயா கேட்டார், தம்பி 10 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். முன்னாடியே வந்துகிட்டு இருக்கான். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்ணி வந்ததுல அழகா வண்டியை ஓட்டுற, சூப்பர் அருமையா வண்டியை ஓட்டுற. ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சுன்னா வண்டிக்கு வழி விட்டு நீ அழகா வண்டியை ஓட்டிட்டு வர. உன்னுடைய இந்த வாகன ஓட்டுநர் திறமையை பாராட்டி எங்கள் காவல்துறை சார்பா உனக்கு ஒரு 5000 ரூபாய் அவார்டு தரம்டான் இருக்காரு. 5000 ரூபாயா? பாத்தீங்களா? யாருக்கு? காவல்துறை அதிகாரியே இந்த பையனுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவு திறமை, எவ்வளவு அழகா பொறுமையா வண்டியை ஓட்டியிருப்பான். இவன் போக்குவரத்து துறையை மதிச்சு ஓட்டினதுனால 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஆனா காசை வாங்கினவன் பேசாம போக வேண்டியதானே. என்ன செஞ்சேன்? இவன் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கான் பாருங்க, சார் நான் வண்டியெல்லாம் நல்லா தான் சார் ஓட்டுவேன் ஐயா, ஆனா என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது சார்ன்னு இருக்கான். இந்த காசை வச்சு எடுத்துருந்தாரோ? என்னது டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா? என்னடா சொல்ற? ஏண்டா உன்னைய நம்பி பெருசா நான் உன்னை புகழ்ந்து தள்ளி உனக்கு 5000 ரூபாய் அவார்டுன்னு எங்க 10 பேர் காசை சேர்த்து உனக்கு கொடுத்தா லைசன்ஸ் சார் கோச்சிக்காதீங்க, நாளைக்கு இந்த காசை வச்சு லைசன்ஸ் எடுத்துறேன் பட்ட ராஸ்கல் இப்படி அறைய போனார்ல. பக்கத்துல இதை பார்த்து அவங்க அப்பா பதட்டம் ஆயிட்டார். பிள்ளை அடிச்சு அப்புறம் பயம் இருக்காதா? என்ன இருக்கும்ல, என்னப்பா அது பெத்தவங்கனாவே ஒரு பயம் இருக்கும்ல. ஐயோ காவல்துறை பிள்ளை அடிக்கிறாங்களா ஒரு பயம் இருக்கும்ல. சார் விட்டுருங்க அப்படி அறைய போனா அவரு பெத்தவர் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஐயா பிள்ளைய அடிக்காதீங்கயா, அவன் ஏதோ குடிச்சு விட்டு வளர்றான் யான்னு இருக்காரு. குடிச்சு விட்டா முதல்ல லைசன்ஸ் இல்ல, இப்ப குடிச்சிட்டு விட்டு தண்ணியை போட்டுறாரு. வண்டியை ஓட்டினா விடுவாரு அவரு? கத்தியை தூக்கிட்டா ஏன்டா படம் ராஸ்கல் தண்ணியை வேற போட்டு ஓட்டுறேன் இப்படி தூக்குனார்ல. பின்னாடி தூக்குனார்ல, பின்னாடி உட்கார்ந்து இருந்த காது கேட்காத தாத்தா என்ன தெரியுமா பண்ணாரு? அவரு சொல்லியிருக்காரு பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. 10 போலீஸ்காரங்களையும் பார்த்தோன்னா அவருக்கு கத்திருக்காது. நான் அப்பவே சொன்னல, என்னன்னு போலீஸ்காரங்களை பார்த்தல, அப்பவே நான் சொன்னல, கேட்டீங்களான்னு இருக்காரு. இவங்களுக்கு உட்காந்துருக்கவங்க ஒண்ணுமே புரியல. என்னடா சொன்ன நீனு அப்படின்னு இவர் கேட்டோன்னே, ஏண்டா திருட்டு வண்டியை எடுத்துட்டு வந்தா போலீஸ் பிடிக்கணும்னு சொன்னலன்னு இருக்காரு. அம்புட்டு பேரையும் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஸ்டேஷன்ல. மொத்தமா தூக்கிட்டாங்க, குடும்பத்தோட தூக்கிட்டாங்க. இப்ப நம்மளை தூக்குன மாதிரி குடும்பத்தோட தூக்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, அனுபவம் தான் மனிதனுக்கு வாழ்க்கையை தட்டு தெரிகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம். ஏன்னா அனுபவத்தினால சொல்றேன், தயவு செய்து வண்டியில போறப்பெல்லாம் பொறுப்பா போங்க. அடுத்த நிமிடம் வரை நிஜமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழ் மக்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா? சண்டைனாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி நம்மளை மாரி ஒற்றுமையா கூடுற ஆளுங்க வேற யாருமே கிடையாது. என்ன சிவானே? உண்மைதானே? நம்மள்கிட்ட இருக்கிற ஒற்றுமை வேற யார்கிட்டையுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒற்றுமைக்கு இது போன்ற ஒரு திருவிழா, இது போல ஒரு விசேஷங்கள் வரும்போது தான் நம்மளை எல்லாம் பார்த்துக்க முடியும். இப்போ கொரோனான்னு ஒரு விஷயம் வந்துச்சு பார்த்தீங்களா? கொரோனா இல்லைப்பா, கொரோனா. இந்த கொரோனாவில் பார்த்தீங்களா யாரை எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிட்டோம். யார் மூஞ்சியும் பார்க்க முடியல. சொந்த பந்தம் வருமா வராதா, உறவினர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, எவ்வளோ மனசில் எவ்வளோ கஷ்டங்கள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கோம்னா அந்த ஆத்தா பத்திரகாளியம்மன் துணை தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்படி விடை பெற்று கொண்டு, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். கிளம்புனாதான் அடுத்த பிள்ளைய தள்ள முடியும். அண்ணே பாண்டியர் சக்கனிடம் பாசம
போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு பள்ளி போற பள்ளி கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ட கண்டு பணிஞ்சாரு வேலென்ன வாழென்ன வெறுப்பான ஆளு நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அந்தியரு சொக்கனிடம் சமச்ச ராசாத்தி ஆசவச்ச ராசாத்தி ஊரோரம் ஊருக்குள்ள 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 அவ வாராள தெருக்குள்ள 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 மாட தோல்வி இது போட பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி அந்தியரு சொக்கனிடம் சமச்ச ராசாத்தி ஆசவச்ச ராசாத்தி ஊரோரம் ஊருக்குள்ள 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 வாராள தெருக்குள்ள 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 மால தோல்வி இது போட பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி சமச்ச ராசாத்தி நன்றி 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 கைத்தட்டி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வருகின்ற பங்குனி மாதம் 26ஆம் தேதி நமது செவ்வாய்ப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் எல்லாம் நல்லா வரலாம் பங்குனி உத்திர திருவிழாவை அண்ணே எக்கோ ஆஃப் பண்ணு 8ஆம் நாள் மண்டகப்படியை முன்னிட்டு வெள்ளநாட்டு நகரத்தார்களால் நடத்தப்படும் நாடகமாக புரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி 9/4/2025 புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தின் தலை சிறந்த நாடக நடிகர்கள் பங்கு பெறும் நாடகமாக ஸ்ரீ வள்ளித்திருமண் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். பி.கே. ராஜாராம் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாகவும், இன்னிசையரசி புதுக்கோட்டை எண்ணம் இந்திராதேவி அவர்கள் வள்ளி நாயகியாகவும், இளம்புயல் மேலப்பட்டு கே. அஜித்குமார் அவர்கள் நாரதராகவும், புதுக்கோட்டை ஜே. மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனியமாகவும், பிரபுராம் அவர்கள் மிருதங்கம் டோலக்காகவும், ஏ. சூர்யா அவர்கள் ஆல்ரவுண்டாகவும், நீலகண்டன் அவர்கள் தாளமாகவும், புதுக்கோட்டை ஸ்பீட் ராம்கி அவர்கள் பபனாகவும், தோரங்குறிச்சி ஏ.என். ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் காமிக்காகவும் நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அது சமயம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் அறுசுவை அன்னதானமும் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. பக்த கோடியிலும் பொதுமக்களும் பெருந்திரளாக வருக வருகென அன்புடன் வரவேற்கிறோம். இப்படிக்கு வல்லநாட்டு நகரத்தார்கள் இளைஞர் நற்பணி மன்றம் செவ்வாய்ப்பட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதே போல வள்ளித்திருமண் நாடகத்தை காண அனைவரும் ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம்னே, எல்லா ஊர்லேயுமே வள்ளித்திருமண் நாடகம் வைக்கிறாங்களே ஏன் கேட்கலாம். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டோம்னா 3-4 நாள் விடிஞ்சிடும். ஆமாம், ஒரு வாரம் கூட ஆகலாம். வள்ளித்திருமண் நாடகம் எதனால் வைக்கிறாங்கன்னா, இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கும். எதுக்காக வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்குன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி கட்டினவருக்கு எதுக்கு இன்னொரு 2வது கல்யாணம்? அதுக்கு ஒரு காரணம் முருகப்பெருமான் அப்பயே யோசிச்சிருக்காரு. நம்மளை போன்ற இளைஞர்கள்லாம் புத்திசாலித்தனமாக யோசிங்கிறதுக்காக. எப்படி தெரியுமா? எப்படி ஒரு கல்யாணம் பண்ணோம்னா ஒரு பொண்டாட்டி நம்ம கூடயே சண்டை போடுவா. தொண்ணு வீட்டை விட்டு கிளம்ப விடுறதே கிடையாது. ஒருவேளை 2 கல்யாணம் பண்ணிட்டோம்னா 2 பொண்டாட்டிகளுக்குள்ள சண்டை வரும், நம்ம தப்பிச்சுக்கலாம். பார்த்தீங்களா அப்படின்னு யோசிச்சாரா? கிடையாதுங்க. செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ள பெண் யாருன்னா வள்ளி. செவ்வாய் தோஷம் உள்ள பெண் வள்ளிக்கு செவ்வாயோட பார்வை குறையணும் அப்படின்னா செவ்வாய் தோஷத்துக்கு அதிபதியான முருகப்பெருமானை திருமணம் பண்ணணும். அப்படி திருமணம் பண்ணோம்னா செவ்வாய் தோஷம் நீங்கி வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது அப்பயே முருகப்பெருமான் அழகாக ஒரு ஐதீகத்தை எழுதி வச்சிருக்காரு. இங்கே பாருங்க, நாடகம் பார்க்குறவங்களில் ஒரு சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து கல்யாணமாகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் அந்த வள்ளித்திருமண் நாடகத்தை முழுமையான முறையில் உட்கார்ந்து பார்த்தாங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் தோஷம் உள்ள வள்ளி பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகிற காட்சியை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த செவ்வாயோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். சீக்கிரம் டைவர்ஸ் சொல்லலாமா? அதை போய் அழகான குழந்தை பிறக்கும். அழகான குழந்தை அந்த முருகப்பெருமான் போல அழகா
பிறக்கும். இது அந்த காலத்திலே, ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்களும் எவ்வளோ ஒரு அறிவான விஷயங்களை எவ்வளோ அழகாக நமக்காக சொல்லி கொடுத்து இந்த முருகப்பெருமான் வள்ளி திருமண நாடகத்தை நடத்துறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அருமையான நாடகத்தை நீங்களும் விடுகிறவரே உட்கார்ந்து பாருங்க. இப்படிப்பட்ட உங்களிடம் பேசி கொண்டிருக்கும் என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் புதுக்கோட்டையை சேர்ந்த உங்கள் என்எஸ் மனோகரன் ஆகிய நான் பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி வரை நாடகத்தை இதே போல அமைதியான முறையில் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு அப்போ போட்டிருந்தாங்க அழகான பாடல்லாம். அருணாச்சலம் படத்தில் வர முதல் பாடலே தாயை பற்றி பாடக்கூடிய பாட்டு. அதே போல் அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அதாவது மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறுங்கூடுன்னு அழகாக பாடி வச்சுட்டு போனார். அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க 2024. ஹே லுக்காவா லேவா லுக்காவா என்னாச்சு? ரஜினிகாந்த் ஐயாவுக்கு போட்டிருக்க பாட்டு. அதே இன்னொரு பாட்டு போட்டிருந்தாங்க கேரளா சூப்பர் ஸ்டார் மம்புட்டி ஐயாவும். அதே போல் நம்ம தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவுக்கும் எஸ்பிபி ஐயா அழகான குரலில் அழகாக ஒரு பாட்டு. தளபதி படத்தில் காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த பாட்டுக்கு அழகாக ஒரு வாசிப்பு முன்னாடி வாசிப்பாக பாருங்கள். வந்திருக்க பக்க மேளங்கள்லாம் சாதாரண ஆளுக கிடையாது, எல்லாம் மதுரையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அதே போல் சகோதரர் மதன்குமார் அவர்கள் இப்போ இந்த பாட்டுக்கு அந்த வாசிப்பை என்ட்ரன்ஸில் வாசிக்க ஆரம்பிப்பார். இந்த பாடலை சிறப்பான முறை முடிச்சுட்டு உள்ள கிளம்புவோம். புதுசா இப்போ பிறந்த முன்ன எண்ணி கொள்ளடாடு பயணம் 100 போனால் என்ன பாடை தூரே ஆடால் என்ன தோற்றம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா இல்லடாடு ஊத காத்தும் வீசு உடம்புக்குள்ள கூசு குப்பை கோலம் பத்த வச்சு காயறா கை பொறக்கும் நாளே இதையும் நல்ல வேலை உங்க பானை நெல்ல போல ஆகலாம் அச்சி வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு தேவையும் திட்டிக்கிறனா
மனிதன் எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பு பெயரை நாட்டில் இழைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் சிறந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 இவன்தான் மனிதன் அடுத்த வீட்டில் தீ பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வழுது அணைப்பவன் மனிதனா அடுத்த வீட்டில் தீ பிடிக்க நினைப்பவன் மனிதனா அந்த நேரம் ஓடி வழுது அணைப்பவன் மனிதனா பொறுமை கண்டு கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா கோபம் கொண்டு காய கேட்க துடிப்பவன் மனிதனா துடிப்பவன் மனிதனா துடிப்பவன் மனிதனா கொடுப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 இவன்தான் மனிதன் வாழும்போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பு பெயரை நாட்டில் இணைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் செல்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் ஏழை பெண்ணின் தோளை தொட்டு இழுப்பவன் மனிதனா இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா ஏழை பெண்ணின் தோளை தொட்டு நினைப்பவன் மனிதனா இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா கற்பை மட்டும் கறந்து நோட்டில் கறப்பவன் மனிதனா கல்வானம் காக்கவும் பெண்வானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன் வாழும்போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பு பெயரை நாட்டில் இழைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும்